இந்த லேண்டு வாங்கக்கூடிய யோகம், அந்த லேண்டுக்கு ஏதாவது தெருக்குத்தல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3, இந்த நிலமானது சரியா வெதர் த ஸ்கொயரா இருக்கா இல்லை ரெக்டாங்குலரா இருக்கா, ஆர் 1:1 ஆர் 1:1.25 ஆர் இல்லை சார் இது வடகிழக்கு மூலை இழுத்துருக்கு, ரொம்ப இழுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு வீடு கட்டப்பட்டால் உங்களுக்கு யோகம் உண்டு. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், நாம் இந்த வாஸ்து துறையில் குறைந்தது 35 வருடங்கள் அனுபவம் நம்ம இடத்துல இருக்கு. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு. எது ஒன்று என்றால், நாமும் ஒரு வீடு கட்ட வேண்டும், அந்த வீடானது சரியான முறையில் இருக்கப்பட வேண்டும், நம்முடைய சந்ததிக்காக அந்த வீட்டை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் டக்குன்னு ஒரு லேண்டை போய் வாங்கிடுறோம். அல்லது நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அல்லது நம்மளுடைய ஒரு மச்சான் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம என்ன ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்டு வாங்கக்கூடிய யோகம் வீட்டோட அந்த கர்த்தாவா, ஆணா, பெண்ணா, என்ன ஏது அப்படிங்கிறது முதல்ல நாம் தீர்வு செஞ்சுக்கணும். அப்போ யார் பேரில் நிலம் வாங்குகிற யோகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா, அவங்க பேரில் முதல்ல நீங்கள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. சார் இப்போ நான் என்னுடைய ஒய்ஃப் பேரில் வாங்குகிறேன், ஆனால் லோனு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அவங்கள நீங்கள் ஜாயிண்டாக போட்டு, அவங்க மெயினாக போட்டு, உங்களை ரெண்டாவதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோனு அப்ளை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் என்னென்னு கேட்டால் அவசரப்பட்டு நிலத்தை வாங்கிட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லாமல் லோனை போட்டுட்டு கட்ட முடியாமல் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வீடை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலம் வாங்குவதற்கு முன்னாடி நாம் யாருடைய ராசிக்கு, யாரோட இதுக்கு அது செட் ஆகுது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டு ஒன்று பார்த்துக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, அந்த லேண்டுக்கு ஏதாவது தெருக்குத்தல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன். இந்த தெருக்குத்தல் மேக்ஸ் மேஜர் ரோல், ரொம்ப ஒரு நெகட்டிவை கொடுக்குது. இப்போ ஒரு கிழக்கு பிரகமாக இருந்தால், கிழக்கில் வடகிழக்கு மூலையிலிருந்து வரக்கூடிய குத்தல் அவருக்கு யோகம். ஆனால் கிழக்கில் தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய குத்தல் அவருக்கு நெகட்டிவை கொடுக்குது. ஒரு தெற்குப்புற பிளாட்டை நீங்கள் வாங்குறதா இருந்தால், குத்தல் இருந்தால் தெற்கில் தென்கிழக்கு மூலையில் இருந்தால் அது ப்ளஸ்ஸு, ஆனால் தெற்கில் தென்மேற்கு மூலையில் இருந்தால் அது அவருக்கு மைனஸு. இப்படி வரலாம், மேற்குப்புறம் வரலாம். இப்போ மேற்கில் தென்மேற்கு மூலையிலேருந்து குத்தல் வந்தால் அது அவருக்கு மைனஸ் ஆகுது. அதே மேற்கில் இந்த வடமேற்கு மூலை, மேற்கில் வடமேற்கு மூலை, அது என்னென்னு கேட்டால் அவருக்கு ப்ளஸ்ஸாக வந்துடும். அதே வடக்கு வாங்க, வடக்கில் வடகிழக்கு மூலையாக இருந்தால் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே வடக்கில் வடமேற்கு மூலையாக இருந்தால் அவருக்கு அதை மைனஸாக கொடுக்குது. ஸோ இது பேசிக். ஏன்னா யாரும் சாதாரணமாக நம்ம குறைச்சி வாங்கினா கூட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்குகிறோம், அதில் ஒரு ரூபா 1.5 ரூபா போட்டு நம்ம வீடு கட்டுறோம். அப்போ அது கட்டி குறைஞ்சது ஒரு 20-22 வருஷமாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்தால் மட்டும்தான் அது யோகமான வீடு என்று நம்ம கருதப்பட முடியும். இல்லை என்றால் அது யோகமான வீடு என்று கருதப்பட முடியாது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இந்த நிலமானது சரியாக வெதர் த ஸ்கொயராக இருக்கா இல்லை ரெக்டாங்குலராக இருக்கா, ஆர் 1:1 ஆர் 1:1.25 ஆர் 1:1.5, அதாவது 40க்கு 60 இல்லை 40க்கு 50 இல்லை 60-40 எல்லாம் 1:1.5.
இப்படி இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது கிராஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஓவரால் ஒரு வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பிளாட்டில் கிராஸ் அப்படின்னா வடக்கில் வடகிழக்கு மூலை இழுத்துருக்கலாம், கிழக்கில் வடகிழக்கு மூலை இழுத்துருக்கலாம். இது 2 மட்டும்தான் யோகமான பிளாட்டை நம்ம ப்ராக்டிக்கலாக பல வருஷமாக பார்க்குறோம். இது எவ்வளோ இருக்கலாம் சார் அப்படின்னா, ஒரு 40 அடி அகலம் இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி இழுத்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10%, அதிகபட்சம் ஒரு 15% இழுத்துருக்கலாம். இல்லை சார் இது வடகிழக்கு மூலை இழுத்துருக்கு, ரொம்ப இழுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம சரியாக வீடு கட்ட முடியாது. அப்போது பேசிக்காகவே நாம் ஒரு ஷர்ட்டு தைக்கும் போதே நம்ம உடம்புக்கு நம்ம பாடிக்கு அது செட் ஆகுமா, மேட்சிங் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த கிளாத் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து டைலர்கிட்ட கொடுத்து நம்ம டிசைன் இப்படி தைக்கணும், அப்படி தைக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதுபோன்று இந்த காலி லேண்டு வாங்கும் போதே நாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கப்பட்டால், லேண்டை வாங்கப்பட்டால் நமக்கு யோகம் ஜாஸ்தி. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. நம்ம ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படியா. அதன் பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு வாஸ்து முறைப்படி பிளான் எதாவது போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. அப்படி இல்லை என்றால் தேவையில்லாமல் நம்ம விருப்பம் போல் வந்து அந்த வீட்டை நம்ம கட்டும் பொழுது சில நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணு இருக்க இடத்துல காது வந்து உக்காந்திக்கும், காது இருக்க இடத்துல வாய் போய் உக்காந்திக்கும். அந்த டிராயிங்கு சரியாக அமையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் யாராவது ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு வாஸ்து கன்சல்ட்டை பார்த்து, ஐயா எங்களுக்கு ஒரு செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ஒரு 5-10 செலவு பண்ணுறது தவறுதும் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. பல லட்சம் போட்டு பல கோடி போட்டு வீடு கட்டுறோம். ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்காக நம்ம வந்து செலவு பண்ணுறது தவறுதும் கிடையாது. ஒரு கண்ணாடி போடுறது இருந்தால் கூட ஒரு டாக்டரை செக் பண்ணி என்ன ஐசைட் இருக்குது, எப்படி என்ன நம்ம செக் பண்ணி தான் நம்ம இதுங்கிறோம். ஒவ்வொரு கருத்தும் நம்ம வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம போர்ட்டிக்கோவில் எந்த கார் நிற்கும், எப்படி நிற்குங்கிறத பல முறை நம்ம யோசனை பண்ணி பார்த்து தான் ஒரு கார் வாங்குகிறோம். அதுபோன்று நம்முடைய ராசிக்கு தகுந்தாற் போன்று, நம்முடைய நட்சத்திரத்துக்கு தகுந்தாற் போன்று, நம்ம பிறந்த நேரத்திற்கு தகுந்தாற் போன்று, எந்த ஓரையில் பிறந்திருக்குங்கிறது தகுந்தாற் போன்று நம்ம வாங்கக்கூடிய நில அமைப்பானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சற்று நம்ம யோசனை பண்ணிட்டு நம்ம ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டப்பட்டால் நாமும் ராஜபோக வாழ்க்கை வாழ முடியும். ஒரு சாரர் சொல்லுவார்கள், ஒருவேளை அவருக்கு அதோட இம்பேக்ட் தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம், அல்லது அவேர்னஸ் தெரியாமல் இருக்கலாம். இந்த காலத்தில் என்ன பெரிய வாஸ்து போகிறது வர்றது, அப்படியா இப்படியா அதான் இதான் சொல்லுவார்கள். அது தெரிஞ்சோ தெரியாமலோ சில அறியாமையில் அவங்க பேசலாம். அவங்கள சொல்லி தப்பு இல்லை. பட் நாம் தான் உஷாராக நம்ம பார்க்கணும். இப்போ 4 பேர் வந்து ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ரயில் ரோட்டை தாண்டி ஓடுறாங்க அப்படின்னா நாமளும் கண்ணை மூடிட்டு அவங்க பின்னாடியே ஓட முடியாது. லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்துட்டு வருமா வராதா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நாம் இந்த 10 அடியை கடக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணோம். அப்படி இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரெயின் வர நேரத்தில் நம்ம பாஸ் ஆகி அது நம்ம மேலே இடித்து நம்ம உயிரை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுபோன்று இந்த வீடும் நம்முடைய உயிரை ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதற்கு தகுந்தாற் போன்று நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது, பேர் புகழை உயர்த்தக்கூடியது, மருத்துவ செலவுகளை குறைக்கக்கூடியது. ஒரு வீடு தான் ஒரு மனுஷனை அதிகமாக ஜட்ஜ் பண்ணுது. அவர் குடியிருக்கக்கூடிய இடம், அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் குறைந்தது 8 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்து விட்டால் கண்டிப்பாக அதோடைய வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பாய்சன் கூட, ஒரு பாம்பு கூட கொத்திருச்சு அப்படின்னா கொத்துன உடனே நம்ம போயிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம தப்பிச்சுக்கிறோம்.
அதே அது கொத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 நாளிகை 2 நாளிகை தாண்டிச்சுன்னா பாய்சன் உடம்பு பூரா பரவிடுது. டாக்டரால் கூட காப்பாற்ற முடிவதில்லை. அதுபோன்று ஒரு வீடானது என்பது ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் வசிக்கக்கூடிய இடம் ஓரளவிற்கு வாஸ்து முறைப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு யோகம், இல்லை என்றால் அவருக்கு யோகம் இல்லை. ஜாதக ரீதியாக அவருக்கு யோகம் என்று இருந்தால் கூட அவருக்கு அது நற்பலனை அது கொடுப்பதில்லை. ஆகவே முடிந்தவரை நாம் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு வீடு கட்டப்பட்டால் உங்களுக்கு யோகம் உண்டு. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், நாம் இந்த வாஸ்து துறையில் குறைந்தது 35 வருடங்கள் அனுபவம் நம்மிடத்தில் இருக்குது. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய மாலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்கூல் கட்டி எனக்கு என்ன ஸ்டூடெண்ட் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வந்து கட்டி ரன் ஆகாமல் பல கோடி லாஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் எங்ககிட்ட வந்திருக்காங்க. உங்களுக்கு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது மாலாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டட் ஹவுஸ் நீங்கள் கட்டணும் 10 வீடு கட்டி விடணும்னு சரி, அதுக்கு நாங்கள் சரியான உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம், சரியான ஒரு ஐடியா கொடுக்குறோம். அதிகமாக உடைக்காமல் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிற டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தேவை ஏற்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9944439027. அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவர் சிவா.